தீமை செய்கிறார்கள், தீமை செய்கிறார்கள், தீமை செய்கிறார்கள், தீமை 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 செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்றால் தீமை ஒரு முறைகள்ல செய்து கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய சொந்த சகோதரன் தான், ஆனாலும் இந்த சொந்த சகோதரனுக்கு ஒரு தீமை செய்ய எதற்கையா அவர்களுக்குள்ள என்ன வந்துச்சு? ஒரே ஒரு காரணம், பொறாமை. இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள பாருங்க தேவ பிள்ளையே, அநேக குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள பிரிவினை, சகோதரிகளுக்குள்ள பிரிவினை, அநேக குடும்பங்களுக்குள்ள தகப்பன் தாய், அநேக குடும்பங்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள பிரிவினை. காரணம் பொறாமை. பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா, பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு விரோதமாய் நாம தீமையதான் செய்வோம், நன்மையை செய்யவே மாட்டோம். ராமன் சொல்ல மாட்டீங்களே, வேதம் நமக்கு அதை தெளிவாக விளக்கி காண்பிக்கிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தில் சொல்லுகிறது, பொறாமை குறித்து சொல்லுகிறது. பொறாமையோ எலும்புருக்கி. என்னது? பொறாமையோ எலும்புருக்கு என்று சொல்லி. பொறாமை ஒரு மனுஷங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தேவ பிள்ளையே நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா நன்மைகளை அனுபவிக்க முடியாது. பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா நிம்மதி அவனுக்குள்ள இருக்காது, சரியான தூக்கம் வராது. எப்படியாகலும் தான் பொறாமைப்படுகிற ஏதோ ஒரு மனுஷனை எதாகலும் செய்யணும். பாருங்க, சொந்த சகோதரனையே, சொந்த சகோதரனை குழியில கொண்டு தள்ளி போட்டு இவனை சாகடிக்கணும், இவனை அழிக்கணும் என்கிற ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு போனது என்னது? பொறாமை. குழியில கொண்டு தள்ளி போட்டாங்க. ஹல்லேலூயா. தீமை செய்கிறார்கள், தீமை செய்கிறார்கள், தீமை செய்கிறார்கள், தீமை 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 செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்றால் தீமை ஒரு முறைகள்ல செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ஆமென் சத்தம் வராத. ஹல்லேலூயா. பொறாமை எலும்புருக்கி. தேவ சபையே, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த பொறாமை இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த பொறாமை இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, வன்மம் இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, எனக்குள்ளது இருக்கக்கூடாது.